யாருன்னா பாடுறீங்களா? ஓகே. கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகின்றீர், அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகின்றீர். கூடாதது எதுவும் இல்ல, உம்மால் ஆகாதது எதுவும் இல்ல. ஆகாதது எதுவும் இல்ல, உம்மால் ஆகாதது எதுவும் இல்ல. ஆகாதது எதுவும் இல்ல, உம்மால் ஆகாதது எதுவும் இல்ல. ஆமென். அல்லேலூயா. காணிக்கைக்காகவும் சாட்சிகளுக்காகவும் யாராவது ஒருத்தர் ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் தகப்பனே, நல்ல தகப்பனே, அப்பா ஸ்தோத்திரம் தகப்பனே. அப்பா, நீ செய்த நன்மைகளை சொல்லக்கூடிய இருதயத்தை எங்களுக்கு நீ தாங்க தகப்பனே. நன்றி உள்ள இருதயத்தை தாங்க தகப்பனே. தேவன் ஒருவரே அப்பா ஸ்தோத்திரம். சாட்சியின் மூலம் இது மகிமைப்படக்கூடிய தயவுக்காக நன்றி தகப்பனே. அப்பா, கொடுத்த ஒவ்வொரு கரங்களையும் அப்பா நீ கண்ணோக்கி பாருங்க. தேவனுக்கென்று உண்மையாய் கொடுத்த ஒவ்வொரு கரங்களையும் கர்த்தர் இன்னும் அதிகமாய் நீர் ஆஸ்வதிக்கக்கூடிய தயவுக்காக நன்றி. தேவனுக்கென்று உற்சாகமாய் விதைக்கக்கூடிய இருதயத்தை நீர் எங்களுக்கு தாங்க தகப்பனே. ராஜா, அது மட்டும் இல்லாம அப்பா ஸ்தோத்திரம் வார்த்தைக்காக நாங்க நிற்கிறோம். அப்பா ஸ்தோத்திரம் பாஸ்டரை மறைத்து தேவ ஆவியானவர் நீர் எங்களுக்கு என்ன பேச சித்தமா இருக்கோ நீர் பேசுங்க தகப்பனே. அப்பா, அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அதன்படி வாழ தேவ ஆவியானவர் அப்பா எங்க நீர் வழிநடத்தப்பட தயவுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. துதிகான மகிமையும் தேவன் ஒருவருக்கு மாத்திரம் செலுத்துகிறோம். ஆமென். அனைவரும் அமரும். சபையின் ஒழுங்குமுறைகள். ஆராதனைகள். தமிழ் ஆராதனைகள் ஞாயிறு தோறும். முதல் ஆராதனை காலை 7 மணி முதல் 9 மணி வரை. இரண்டாம் ஆராதனை காலை 9 மணி முதல் 11 மணி வரை. மூன்றாம் ஆராதனை மாலை 7 மணி முதல் 9 மணி வரை. தெலுங்கு ஆராதனை ஞாயிறு தோறும் நண்பகல் 12:30 மணி முதல் 1:30 மணி வரை. சிறுவர் ஊழியம் ஞாயிற்றுக்கிழமை தோறும் காலை 10 மணி முதல் 11 மணி வரை. வாலிபர் கூடுகை ஞாயிற்றுக்கிழமை தோறும் காலை 11:30 மணி முதல் 12:30 மணி வரை. கைப்பிரதி ஊழியம் வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமை மாலை 4 மணி முதல் 5 மணி வரை. பெண்கள் கூட்டம் வாரந்தோறும் செவ்வாய்க்கிழமை மாலை 6:30 மணி முதல் 7:30 மணி வரை. வேத பாட வகுப்பு வாரந்தோறும் புதன்கிழமை மாலை 7 மணி முதல் 8 மணி வரை. உபவாச ஜெபம் வாரந்தோறும் சனிக்கிழமைகளில் காலை 10:30 மணி முதல் 1 மணி வரை. தொடர் 5 மணி நேர உபவாச ஜெபம் ஒவ்வொரு மாதத்தின் கடைசி சனிக்கிழமை அன்று காலை 10 மணி தொடங்கி மதியம் 3 மணி வரை நடைபெறுகிறது. அதிகாலை ஜெபம் ஒவ்வொரு மாதத்தின் முதல் நாள் அன்று அதிகாலை 5 மணி முதல் 6:30 மணி வரை. வீட்டு ஜெபக்குழு வியாழன் வெள்ளி சனிக்கிழமைகளில் மதிய நேரங்களிலும் இரவு நேரங்களிலும் விசுவாசிகளுடைய வீடுகளில் நடைபெறுகிறது. மேலும் உங்கள் வீட்டில் நடத்த வேண்டும் என்று விரும்பினால் போதகரை தெரிவிக்கவும். இயன்றவரை ஊழியங்களை உற்சாகமாக பங்கு பெற்று தேவனை மகிமைப்படுத்தவும் வாருங்கள். ஆமென். நம்ம மத்தியில் வந்திருக்கும் பாஸ்டர் நரேன் பாரா அவர்கள் தேவ செய்தி கொடுப்பாங்களா? கரங்களை தட்டி அவர்களை வரவேற்போம். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? சந்தோஷமா இருக்கிறவங்க மட்டும் சந்தோஷமா இருக்கிற அளவுக்கு தக்கதாக ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமீன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுத்தப்படட்டும். ஆமீன். இந்த புதிய ஆண்டிலே உங்களுக்கு மத்தியிலே ஊழியம் பண்ணுகிறதே எனக்கு மிகுந்த சந்தோஷம். ஆமீன். கர்த்தர் உங்களுக்கு இந்த புதிய ஆண்டிலே நிறைய வாக்கு தத்தங்களை தந்திருப்பார். நான் விசுவாசிக்கிறேன் அந்த வாக்கு தத்தங்களுடைய நிறைவுகளை உங்களுடைய கண்கள் காணும். ஆமீன். ஆமீன். ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமீன். ஸ்தோத்திரம். நம்ம அநேக பிரசங்கங்களை கேட்டிருப்போம். பிரசங்கம் கேட்கறதுல நம்மளை அடிச்சுக்கிறவரை ஆள் கிடையாது.
ஆமாவா இல்லையா? கிட்டத்தட்ட ஒரு 500 பிரசங்கமாவது நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம கேட்டிருப்போம். ஆமாவா இல்லையா? ஆமீன். அப்போ நம்முடைய வாழ்க்கையில ஒரு அற்புதம் நடக்க வேண்டும் என்று சொன்னால் நன்கு தெரிந்து கொள்ளுங்க, நம்ம கேட்கிற பிரசங்கத்தை நம்முடைய வாழ்க்கையாய் மாற்றணும். ஹல்லேலூயா. நான் என்னுடைய செவிகளினாலே கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறேன், செவி மூலியமாய் கர்த்தருடைய வார்த்தை என்னுடைய இருதயத்திற்கு போகிறது. இருதயத்திற்கு போகிற கர்த்தருடைய வார்த்தை என்னுடைய செயல்கள் மூலியமாய் பிரதிபலிக்கப்பட வேண்டும். அமேன். அப்படி அந்த செயல்கள் மூலியமாய் பிரதிபலிக்கப்படுகிற வேளையிலே தேவ ஆவியானுடைய ஆசீர்வாதத்தை நாம் முழுவதுமாய் சுதந்தரித்துக் கொள்ள முடியும். அமேன். அநேக கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தருடைய வார்த்தையை கேட்போம், அவருடைய முகங்களை பார்க்கும் பொழுது தேவ தூதர்களுடைய முகங்களை போல காணப்படும். ஆனா கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுட்டு தன்னுடைய வீட்டிற்கு போய் பார்க்கும் பொழுதுதான் தெரியும் அவங்க வேற விதமான ஒரு மனிதர்களாக இருப்பார்கள். ஹல்லேலூயா. ஏன்னா ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கிற வார்த்தையின்படி வாழ முற்படுகிறது இல்லை. அப்படி வாழ முற்படாமல் இருக்கிற வேளையிலே கர்த்தருடைய நன்மைகளை நாம் முழுவதுமாய் பெற்றுக்கொள்ள முடியாது. எனது அருமையான தேவ ஜனங்களே, கர்த்தருடைய வார்த்தையை நம்ம கேட்கிறோம்னா அந்த வார்த்தையை நம்முடைய வாழ்க்கையாய் மாற்றும் பொழுது மட்டும்தான் பலனை கர்த்தர் தருவார். ஹல்லேலூயா. ஆமென். எல்லாரும் கேட்க முடியும். ஆமென். சபையில எத்தனை பேர் இருக்கிறாங்களோ எல்லாரும் கேட்க முடியும். ஆனா எல்லாருக்குமே ஆசீர்வாதம் உண்டாகிறதான்னு கேட்டோம்னா யார் அந்த வார்த்தையை கடைபிடிக்கிறார்களோ அவர்களுக்கு மட்டும் கர்த்தர் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார். ஹல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன். ஆமென். இந்த சபையில் இருக்கிற மக்கள் கேட்கிறது மட்டும் இல்லாமல் கடைபிடிக்கிறதிலும் பலத்தினால் இடைக்கட்டப்பட்டவர்களாக இருப்பீர்கள் என்று. ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். இன்னைக்கு காலையில போதகர் மூலியமாக நிறைய வார்த்தைகளை கேட்டிருப்பீங்க. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுத்தப்படட்டும். ஆனாலும் பரிசுத்த ஆவியானவர் அடியேன் மூலியமாய் உங்களிடத்தில் ஒரு சில காரியங்களை தெரிவிக்க வேண்டும் என்று அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். ஆமென். ஸ்தோத்திரம். உங்களுக்கு மத்தியிலே நான் ஊழியம் பண்ண வருகிறதுல எனக்கு மிகுந்த சந்தோஷம். நிறைய சேஞ்சஸ் சர்ச்சில். ஹல்லேலூயா. PA சிஸ்டம் எல்லாத்தையும் ஆண்டவர் ஆசீர்வதித்திருக்கிறார். உங்களுடைய நியூ இயர் ஆராதனை, கிறிஸ்மஸ் ஆராதனைனா லைவ்ல பார்த்தேன், ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஆமென். ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுத்தப்படட்டும். இப்பொழுதும் நம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்லும். ஒரு நிமிடம் தலைகளை தாழ்த்தி நாம் தேவனை நோக்கி பார்ப்போம். அன்பின் பரலோக தகப்பனை உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நேரத்திற்காக உமக்கு நாங்கள் மனதார நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அன்றைக்கு பவுல் பிரசங்கித்தார், லீதியாள் கேட்டாள். லீதியாள் கேட்டது நிமித்தம் அவளுடைய குடும்பமே ரட்சிக்கப்பட்டது. ஆமென். அதே போல இந்த நாளிலே ஆமென் உம்முடைய பிள்ளையாகிய நான், உம்முடைய ஊழியனாகிய நான் பிரசங்கிக்கிறேன். உம்முடைய பிள்ளைகள் கேட்கிறவர்கள் மட்டுமில்லை, இவர்களுடைய குடும்பத்திலே ரட்சிக்கப்படாதவர்களும் இவர்களுடைய வாழ்க்கை நிமித்தம் ரட்சிக்கப்பட கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆமென். பேசுகிறது நீங்கள் அல்ல, பிதாவின் ஆவியானவரே உங்களிடத்திலிருந்து பேசுகிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அந்த வார்த்தையின்படி பரிசுத்த பிதாவே நீர் அடியனை மறைத்து கிரியை செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன். அடியனை உடைத்து நொறுக்கி உம்முடைய சிலுவையின் மறைவிலே தருகிறேன். ஆவியானவர் எப்படியெல்லாம் பயன்படுத்த வேண்டும் என்று சித்தமுள்ளவராய் இருக்கிறீரோ அப்படியெல்லாம் கர்த்தர் பயன்படுத்துவீராக. சகல துதிகன மகிமை யாவற்றையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பரமபிதாவே. ஆமென். உற்சாகமா இருக்கிறீங்களா? அல்லேலூயா. உற்சாகமா இருக்கிறவங்க மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு சிலருடைய உதடுகள் திறக்கப்பட மாட்டேங்குது. ஆமென். ஆண்டவருடைய சமூகத்துல நம்ம அல்லேலூயான்னு சொன்னோம்னா நான் வழக்கமா சொல்லுகிற காரியம் தான், உங்களுடைய வீட்டுல ஐயோ அம்மாங்கிற சத்தம் கேட்கவே கேட்காது. ஹல்லேலூயா. ஒரு உண்மையான சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். ஒரு ஆலயத்துக்கு பிரசங்கத்திற்காக போயிருந்தேன். அந்த இடத்துல மக்கள் எல்லாம் எப்படி இருந்தாங்கன்னா, இது பிரசங்கியாரே கடிச்சு சாப்பிட்ற மாதிரி இருந்தாங்க. ஒரு சிலர் அப்படிதான் இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. உடனே எப்படி அவங்கள ஓப்பன் அப் பண்ண வைக்கிறது? முதல்ல அவங்க ஓப்பன் அப் பண்ணாதான் கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்க முடியும். அப்படியே கல்லு மாதிரியே நீ என்ன வேணா பண்ணு, நான் வாயை திறந்துடுறேனான்னு பார்க்கலாம் அப்படின்னு உட்காந்துட்டு இருந்தாங்க. உடனே பரிசுத்த ஆவியானவர் ஒரு காரியத்தை என்னுடைய ஆவியில ஏவினார். இந்த காரியங்கள் தான். யார் யாரெல்லாம் அல்லேலூயான்னு விடுதலையோடு மனசார சொல்றீங்களோ, ஆண்டவருடைய சமூகத்துல வாய்களை திறக்கிறீங்களோ, உங்களுடைய குடும்பத்துல ஐயோ அம்மாங்கிற சத்தம் கேட்கவே கேட்காது அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். அப்படி சொன்ன உடனேயே இன்னொரு நாள் மறு மாதம்னு நினைக்கிறேன், அதே சபைக்கு பிரசங்கத்திற்கு போகும் பொழுது ஒரு சகோதரி இப்படியாய் சாட்சி சொன்னாங்க. அந்த சகோதரியினுடைய தகப்பனார் வயிற்று பகுதியில் ஒரு பலவீனம். அதனால தினமும் ராத்திரி எல்லாரும் தூங்குற வேலையில கூட லிட்ரலா இப்படியே சொல்லுவாராம், ஐயோ அம்மா வலி தாங்கலையே. அல்லேலூயா. ஐயோ அம்மா வலி தாங்கலையே. அன்னைக்கு ஆராதனையில விடுதலையோடு அந்த சகோதரி அல்லேலூயான்னு சொன்னாங்க. வீட்டுக்கு போய் பார்த்தாங்க, சுகத்தை கர்த்தர் தந்திருக்கிறார். கரங்களை தட்டி அப்பா நன்றி செலுத்தலாமா? அல்லேலூயா. யார் யாருக்கெல்லாம் சுகம் வேணும் அவங்க மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். ஸ்தோத்திரம். சரி, சேனைகளின் தேவனாகிய கர்த்தர்
தம்முடைய தாசனாகிய மோசே மூலியமாய் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு 10 கற்பனைகளை கொடுத்தார். அந்த 10 கற்பனைகளை கண்மணி போல கடைபிடிக்க வேண்டும் என்று சொல்லி கட்டளை கொடுத்ததினாலே அந்த 10 கற்பனைகளை நாம் 10 கட்டளைகள் என்று கூட சொல்லுகிறோம். ஹல்லேலூயா. சரி, அந்த 10 கட்டளை எத்தனை பேருக்கு தெரியும்? இதுதான் 10 கட்டளைன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். இப்போ எழுந்து நிக்க வச்சா நான் சொல்லிடுவேன் பாஸ்டர், அந்த 10 கட்டளையை நான் சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்றவங்க இருக்கிறீங்களா? ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கமல்ராஜ் பாஸ்டர் கிட்ட நான் பேச வேண்டியது இருக்கு. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய பிள்ளைகள் நம்ம நன்கு தெரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவருடைய கட்டளையை முதலாவது நாம் இருதயத்திலே பதிய வைத்துக் கொள்ளுகிற வேளையிலே, அந்த கட்டளை நாம் மீறுகிற வேளையிலே பரிசுத்த ஆவியானவருடைய கிரியையினாலே அந்த கட்டளையினுடைய வாசம் நம்மை பாதுகாக்கும். ஹல்லேலூயா. நான் ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்பாக ரட்சிக்கப்பட்டு ஒரு சபையிலே விசுவாசியா இருக்கின்றதான வேளையிலே ஒரு காலேஜில் லெக்சரரா வேலை செய்து கொண்டிருந்தேன். அப்போ எனக்கு எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ ஃப்ரீ பீரியட்ல இருக்கும் பொழுதெல்லாம் வேதத்தை வாசிப்பேன். ஆண்டவருடைய காரியங்களை நான் பார்த்துக்கிட்டே இருப்பேன். அப்போ ஒரு ஃபேக்கல்டி என்னிடத்துல கேட்டார், இந்த மாதிரி தம்பி நீங்க எப்பவுமே வேதத்தை வாசித்து கொண்டு இருக்கிறீங்க ஃப்ரீயான பீரியட்ல, உங்களுடைய கோட்பாடு என்ன? கிறிஸ்துவனுடைய கோட்பாடு என்ன? எதை மையமாக வைத்து உங்களுடைய கிறிஸ்துவம் நடந்து கொண்டிருக்கிறது? இந்த கட்டளைகள் ஏதாவது இருக்காது சொல்லுவாங்களே அப்படின்னு என்கிட்ட கேட்ட உடனே, கட்டளைகள் 10 கட்டளைகளை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அந்த 10 கட்டளை என்னப்பான்னு கேட்கிறாரு. நான் சொல்ற ஒரு 7 கட்டளைக்கு மேல சொல்ல முடியல. ஹல்லேலூயா. உடனே அவர் கேட்ட ஒரே காரியம், அப்போ உங்களுக்கே கட்டளை தெரியலனா நீங்க எப்படி ஃபாலோ பண்ணுவீங்க? ஆமென். முதலாவது ஆண்டவருடைய பிள்ளைகள் கர்த்தருடைய கட்டளைகளை நம்ம கண்மணி போல் நம்முடைய இருதயத்தில் பக்குவப்படுத்த வேண்டிய ஒரு காரியம் உண்டு. இந்த நாளிலும் பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்திலே பிரசங்கம் பண்ணும்படியாய் ஒரு காரியத்தை என்னுடைய இருதயத்தில் கொடுத்தார். அந்த காரியத்தை நான் உங்களுக்கு பிரசங்கிக்கிறதுல நான் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். அதற்கு ஆதாரமாக எடுத்து வாசிக்கலாம். யாத்ராகமம் 20வது அதிகாரம் 4வது வசனத்தை ஒருவர் வாசிக்க கேட்போம். யாத்ராகமம் 20வது அதிகாரம் 4வது வசனம். மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் உண்டாயிருக்கிறவைகளுக்கு சொரூபத்தையாகிலும் யாதொரு விக்கிரகத்தையாகிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம். ஹல்லேலூயா. சேனைகளின் பரிசுத்தர் சொல்லுகிறார், என் மகனே என் மகளே, மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் உனக்கு யாதொரு சொரூபத்தையாகிலும் விக்கிரகத்தையாகிலும் உண்டாக்கி கொள்ள வேண்டாம். ஹல்லேலூயா. நம்முடைய கர்த்தர் விக்கிரக ஆராதனைக்கும் வேசித்தனத்திற்கும் எரிச்சலுள்ள கர்த்தராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் பரிசுத்த வேதாகமத்திலே எரிச்சல் உள்ளவராய் காணப்படுகிறது எப்பொழுதுனா, தேசத்தார் விக்கிரக ஆராதனைக்கும் வேசித்தனத்திற்கும் தன்னை விற்று போடுகிற நேரத்திலே அவர் எரிச்சல் உள்ள கர்த்தராய் காணப்படுகிறார். அதற்கு ஆதாரமாக 2 பட்டணத்தை உங்களுக்கு முன்பாக நான் வைக்க முடியும். முதலாவது சோதோம் கொமோரா என்கிறதான ஒரு பட்டணம். அந்த பட்டணத்தில் இருக்கிற மக்கள் எல்லோரும் விக்கிரக ஆராதனைக்கு பெயர் பெற்றவர்கள். அல்லேலூயா. ஆமென். அந்த பட்டணத்தில் இருக்கிற மக்கள் எல்லோரும் ஓரின சேர்க்கைக்கும் வேசித்தனத்திற்கும் பெயர் பெற்றவர்கள். அதனாலே தேவ ஆவியானவர் கந்தகத்தினாலே அந்த தேசத்தை முற்றிலுமாய் அழித்து போட்டார். அவருடைய கோபாக்கினை அந்த சோதோம் கொமோராவிலே இறங்கினது என்று நம்முடைய வேதத்திலே நாம் பார்க்கிறோம். அதே போல நினிவே என்கிறதான ஒரு பட்டணம் உண்டு. அந்த நினிவே என்கிறதான பட்டணம் எப்பேற்பட்ட பட்டணம்னா, விக்கிரக ஆராதனைக்கு பெயர் பெற்ற ஒரு பட்டணம். அந்த விக்கிரக ஆராதனை செய்கிறதிலே அந்த மக்கள் சளைத்தவர்கள் இல்லை, அப்படி விக்கிரக ஆராதனை செய்கிறார்கள் அவர்கள். அது மட்டும் இல்ல, அநேக பாவ காரியங்கள், வேதத்திலே போடப்பட்டிருக்கிற நன்மையான காரியங்களை மறந்து அநேக பாவ காரியங்களை செய்த புறஜாதி மார்க்கத்தார். அவர்கள் கர்த்தருடைய சொந்த ஜனங்கள் இல்லை, புறஜாதி மார்க்கத்தார். அவர்களிடத்திலே ஆண்டவர் பிரசங்கிப்பதற்காக யோனா என்கிறதான ஒரு தீர்க்கதரிசியை அனுப்புகிறார். அந்த தீர்க்கதரிசி தர்ஷீஷுக்கு ஓடுகிறார். அதற்கு அப்புறம் கர்த்தருடைய பெரிதான கிரியையினாலே அவர் மறுபடியும் நினிவே என்கிறதான பட்டணத்திற்குள்ளே வருகிறார். அந்த நினிவே என்கிறதான பட்டணத்துல வந்த உடனேயே ஆண்டவருடைய வார்த்தையை திட்டமும் தெளிவுமாய் அவர் பிரசங்கிக்க ஆரம்பிக்கிறார். அவர் பிரசங்கத்தை கேட்ட ஒவ்வொரு மக்களும், இன்க்ளூடிங் அந்த நாட்டினுடைய ராஜா, ஆடு மாடு குழந்தைகள், நேற்று பிறந்த குழந்தைகள் கூட உபவாசமிட்டு சாம்பலில் உட்கார்ந்து கதறி அழுகிறார்கள். ஹல்லேலூயா.
நீங்கள் உங்களுடைய பாவத்திலிருந்து மனம் திரும்பவில்லை என்று சொன்னால், உங்களுடைய விக்கிரக ஆராதனையினுடைய செய்கைகளில் இருந்து நீங்கள் மனம் திரும்பவில்லை என்று சொன்னால், இந்த தேசத்தை கர்த்தர் கந்தகத்தினாலே அழித்து போடுவார் என்று அவர் திட்டமும் தெளிவுமாய் தேவாதி தேவனுடைய வார்த்தையை அந்த தேசத்திற்கு பிரசங்கிக்கிறார். ஹல்லேலூயா. பிரசங்கித்த உடனே அந்த மக்கள் எல்லோரும் மனம் கசந்து அழுது ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே, இனி எங்களுடைய வாழ்க்கையில இந்த பாவங்களை நாங்கள் அனுமதிக்கிறது இல்லை, விக்கிரகத்திற்கு எங்களை நாங்கள் விற்று போடுகிறது இல்லை, வேசித்தனத்திற்கு எங்களை நாங்கள் விற்று போடுகிறது இல்லை அப்படின்னு அவங்க ஒப்பு கொடுத்தது நிமித்தம் ஆண்டவர் அந்த தேசத்திற்கு மனம் இறங்கினார். ஹல்லேலூயா. நம்முடைய கர்த்தர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். ஆமென். பழைய ஏற்பாட்டிலே இருந்த அதே தேவாதி தேவனை இந்த காலத்திலும் நாம் ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா. ஆமென். பழைய ஏற்பாட்டிலே ஒரு பாவத்தை ஆண்டவர் சுத்தி காட்டுகிற வேளையிலே அந்த ஜனங்கள் மனம் திரும்பும் பொழுது ஆண்டவர் பெரிதான கிருபைகளினாலும் இரக்கத்தினாலும் அவர்களை பாதுகாக்கிறார். இந்த நாளிலும் அநேக கர்த்தருடைய பிள்ளைகள் ஒரு சில காரியங்கள் ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தோடு நாம் வாழுகிற வேளையிலே, விக்கிரக ஆராதனை செய்கிற வேளையிலையும் சரி, வேசித்தனத்தின் காரியங்களை செய்கிற வேளையும் சரி, கர்த்தர் நமக்கு உணர்த்துவார் என்று சொன்னால், அவர் உணர்த்துகிற அந்த காரியத்திலே இருந்து, தகப்பனே என்னை தயவாய் மன்னித்தருளும், என்னுடைய குற்றங்கள் குறைகள் நீங்கட்டும் அப்பா அப்படின்னு அவரிடத்தில் ஒப்பு கொடுத்து நாம் நம்முடைய பாவங்களை கர்த்தரிடத்தில் அறிக்கையிடும் பொழுது அவரிடத்தில் திரளான மீட்பும் இரக்கங்களும் உண்டு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சரி, அப்ப நமக்கு தெளிவா தெரியுது, ஆண்டவருக்கு விக்கிரக ஆராதனை என்கிறதான ஒரு பாவம் அருவருப்பான ஒரு பாவம். ஆமென். சரி, உங்களிடத்தில் ஒரு 2 கேள்வி நான் கேட்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். எத்தனை கேள்வி கேட்கலாமா? ஆமென். முதலாவது, கிறிஸ்துவர்கள் விக்கிரக ஆராதனை செய்கிறார்களா இல்லையா? சொல்லுங்கம்மா. செய்கிறாங்களா? உண்மையை நான் சொல்லுவேன், ஒருத்தன் விக்கிரக ஆராதனை செய்யறான்னா அவன் கிறிஸ்துவனே கிடையாது. ஹல்லேலூயா. ஆமென். நமக்குன்னு ஒரு கோட்பாடு உண்டு. ஹல்லேலூயா. ஆமென். விக்கிரக ஆராதனை. சரி, விக்கிரக ஆராதனைனா என்னம்மா? இன்னொரு கேள்வி, விக்கிரக ஆராதனைனா என்ன? ஈஸியா குற்றப்படுத்திடுவோம். கரெக்ட். அநேக கர்த்தருடைய பிள்ளைகள் சபைக்கும் வராங்க, அல்லேலூயா, அங்கேயும் போகிறார்கள். அல்லேலூயா. உங்களுடைய வார்த்தையின்படியே ஆக கடவுது. அல்லேலூயா. ஆமென். கிறிஸ்துவர்கள் அநேகர் விக்கிரக ஆராதனை செய்கிறார்கள். அது எப்படின்னு பரிசுத்த ஆவியானுடைய வழி நடத்துதலோடு கூட, வேத வசனத்தின் ஆதாரத்தோடு கூட நான் உங்களுக்கு எடுத்து காட்ட விரும்புகிறேன். அதற்கு முன்பாக, விக்கிரக ஆராதனை என்றால் என்ன? நிறைய பேர் நம்ம பிரசங்கத்தை கேட்டிருப்போம். நான் தேவனுடைய அன்பை வேற ஏதாவது ஒரு காரியத்திற்கு கொடுத்தேன்னா, சேனைகளின் பரிசுத்தரை வைக்க வேண்டிய இடத்துல நான் வேறு ஒரு காரியத்தை வைக்கிறேன் என்று சொன்னால் அந்த ஒரு காரியம் ஒரு விக்கிரகமாய் மாறுகிறது. நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய இடத்தை என் சொந்த பிள்ளைக்கு கொடுத்தனாலும் என் பிள்ளை எனக்கு விக்கிரகம். ஆமென். கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய இடத்தை என்னுடைய மனைவிக்கு நான் கொடுத்தனால என் மனைவி எனக்கு விக்கிரகம். கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய இடத்தை என் ஊழியத்துக்கு நான் கொடுத்தனால அந்த ஊழியம் எனக்கு, நிறைய பேருக்கு, நிறைய ஊழியர்களுக்கு ஊழியமே விக்கிரகமா மாறும். தெரியுமா? ஓடி 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 ஊழியம் பண்ணுவாங்க, ஆனா கர்த்தருடைய சமூகத்துல உட்கார்ந்திருந்து செபிக்க தவறுவாங்க. எனக்கு கேட்டா சொல்லுவாங்க, எனக்கு ரொம்ப பிஸி. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இதை மரியாள் மார்த்தாளுடைய சம்பவத்திலே நம்மால் பார்க்க முடியும். மார்த்தாள் அநேக காரியங்களை ஆண்டவருக்காக ஓடி 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 என்ன பண்றாங்க? சமைக்கிறாங்க. ஆனா மரியாளோ என்ன செய்யறாங்கன்னா, ஆண்டவருடைய சமூகத்திலே அமர்ந்திருக்கிறார்கள். இன்றைக்கு நாம் ஆண்டவருக்காக அநேக காரியங்களை செய்கிறோம், ஓடி 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 உழைக்கிறோம். ஆனா கர்த்தர் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறது என்ன தெரியுமா? நம்மை தான் எதிர்பார்க்கிறார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இயேசு சாமி உங்களை தான்மா எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. ஏன்னா அவருக்கு ஊழியம் பண்ண எத்தனையோ மக்கள் இருக்கிறாங்க, அவர் பாதத்தில் உட்கார்க்கிறதுக்கு மக்கள் இல்லை. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஊழியம் பண்ண எத்தனையோ பரிசுத்தவான்கள் இருக்கிறார்கள், ஆனா அவருடைய பாதத்தை பிடிச்சு கண்ணீரால கழுவதற்கு ஆத்துமாக்கள் இல்லை. ஆமென். ஆண்டவர் நம்மளிடத்துல எதிர்பார்க்கிறது ஒண்ணுதான், நம்ம அவருடைய சமூகத்திலே அமர்ந்து இருக்கிறது தான் அவரிடத்துல இருந்து நாம் பெற்றுக்கொள்ளுகிறது நன்மைக்கான முதல் படியா இருக்கிறது. நன்கு கர்த்தருடைய பிள்ளைகள் தெரிந்து கொள்ளுங்கம்மா. இன்றைக்கு நம்ம எவ்வளவு பெரிய ஊழியம் பண்ணாலும் 1 மணி நேரமாவது கர்த்தருடைய சமூகத்தில் உட்கார முடியவில்லை என்று சொன்னால்
நம்முடைய வாழ்க்கையில் அந்த ஊழியமே விக்கிரகமாக மாறிவிடும். அல்லேலூயா. நம்முடைய சபையில் யாரும் கைகளை தூக்க வேண்டாம். எத்தனை பேர் ஒரு நாளைக்கு நான் 1 மணி நேரமாவது ஜெபம் பண்ணுறேன் பாஸ்டர், வேதத்தை வாசித்து என் சபைக்காக, என் குடும்பத்திற்காக, தேசத்திற்காக நான் ஒரே 1 மணி நேரமாவது ஜெபிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறோங்க. என்னுடைய விசுவாசம் ரொம்ப கம்மியாக இருப்போம். ஹல்லேலூயா. ஆனால் வருகிற நாட்களில் புதிய வருஷம் ஒரு ரெசல்யூஷன் எடுத்திருப்போம். பைபிளை இந்த வருஷத்துக்குள்ளே படித்து முடிக்கணும் எடுத்திருப்போமா? இந்த வருஷத்துக்குள்ளே பைபிளை ஃபுல்லாக படித்து முடிக்கணும். அதெல்லாம் நன்மையான காரியம்னா இன்னொரு காரியத்தை தயவு செய்து ஒரு ரெசல்யூஷனாக எடுங்க. இந்த வருஷத்துல இருந்து ஒவ்வொரு நாளும் 1 மணி நேரமாவது நான் தேவாதி தேவனுடைய பாதத்திலே அமர்ந்திருக்க வேண்டும், வேதத்தை வாசிக்க வேண்டும். ஹல்லேலூயா. அதுதான் கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். அப்போ விக்கிரக ஆராதனைனா என்ன? நாம் தேவனிடத்துல அவரை வைக்கிற இடத்துல வேற ஏதாவது ஒரு காரியத்தை வைத்தேன்னா அந்த குறிப்பிட்ட காரியம் எனக்கு விக்கிரகமாய் மாறுகிறது. ரெண்டாவது, நம்ம ஈஸியா சொல்லிடுவோம், அன்பு தாயார் சொன்னது போல புறஜாதி மார்க்கத்தார், அன்பு இந்து சகோதர சகோதரர்கள் அவர்கள் விக்கிரக ஆராதனை செய்கிறார்கள், சிலை வழிபாடு செய்கிறார்கள். அதுதான் ஆண்டவருக்கு அருவருப்பான ஒரு காரியம் அப்படின்னு நம்முடைய இருதயத்தில் நினைத்து கொண்டிருக்கிறோம். அது 100க்கு 100 உண்மை. ஆனா அது மட்டும் கிடையாது. இன்றைக்கு இன்னொரு காரியத்தையும் ஆண்டவர் உங்களுக்கு எனக்கு கற்பித்துக் கொடுக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். எடுத்து வாசிக்கலாம். 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை ஒருவர் வாசிக்க கேட்போம். 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 23வது வசனம். ரெண்டகம் பண்ணுதல், பில்லி சூனியம், பில்லி சூனிய பாவத்திற்கும் முரட்டாட்டம் பண்ணுதல் சரியா இருக்கிறதா? போதுமா? ஹல்லேலூயா. இந்த வசனத்தை எடுத்துட்டீங்களா? 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 23வது வசனம். வேதத்தை கரங்களிலே வைத்திருக்கிறவர்கள் தயவாய் அந்த வசனத்தை உங்களுடைய கண்கள் மூலியமாய் பார்க்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்ளுகிறேன். 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 23வது வசனம். ஆமீன். எல்லாம் எடுத்துட்டீங்களா? ஆமீன். சபையார் சேர்ந்து வாசிங்க. ரெண்டகம் பண்ணுதல், பில்லி சூனிய பாவத்திற்கும் முரட்டாட்டம் பண்ணுதல், அவபக்திக்கும் விக்கிரக ஆராதனைக்கும் சரியா இருக்கிறது. ஹல்லேலூயா. நம்ம ஈஸியா மற்றவர்களை குற்றப்படுத்திடுவோம். கத்தோலிக்க சகோதர சகோதரிகள் அவர்கள் விக்கிரக ஆராதனை செய்கிறார்கள், சிலை வழிபாடு செய்கிறார்கள் அப்படின்னு நம்ம அழகா அவர்களை குற்றப்படுத்தி விடுவோம். நம்முடைய இந்து சகோதரமார்கள் சகோதரிமார்கள் சிலை வழிபாடு செய்கிறார்கள் அப்படின்னு நம்ம வெகு சுலபமாய் அவர்களை குற்றப்படுத்தி விடுவோம். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் திட்டமும் தெளிவுமாய் சொல்லுகிறார், ரெண்டகம் பண்ணுகிறவர்கள், முரட்டாட்டம் பண்ணுகிறவர்கள், பில்லி சூனியம் செய்கிறதற்கும் விக்கிரக ஆராதனை செய்கிறதற்கும் சரியாயிருக்கிறார்கள் என்று நம்முடைய தேவன் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. என்ன தருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்க நம்பினாலும் சரி நம்பலனாலும் சரி, 199% கர்த்தருடைய பிள்ளைகள் மூழ்கி எழுந்தவர்கள் இந்த பாவத்திலே இருக்கிறார்கள். அவர்களுக்கு தெரிய மாட்டேங்கு அந்த காரியங்கள் ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஒரு காரியம்னு. ஹல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். மறைக்கிறத பார்த்தா ரெண்டகம் பண்ணுதல். அநேக புறஜாதி மார்க்கத்தார், ஒரு சில கிறிஸ்துவர்கள் கூட தனக்கு பிரியமில்லாத ஒரு மனிதனுக்கு எதிராக ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்று சொன்னால் அநேக ஆயிரங்களை செலவு செய்து ஒரு மந்திரவாதியிடத்திலே போய் அவர்களுக்காக பில்லி சூனியத்தை செய்து அவர்களை நிர்மூலப்படுத்துகிறதற்காக காரியங்களை செய்கிறதை நம்மால் பார்க்க முடிகிறது. ஆனால் நம்முடைய வேதம் சொல்லுகிறது, நீ ரெண்டகம் பண்ணுகிற ஆளா இருந்தேன்னா நீ பில்லி சூனியம் பண்ணுகிற பாவத்திற்கு ஒப்பாய் இருக்கிறாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ரெண்டகம் பண்ணுதல், அதாவது முன்னாடி முகத்துக்கு முன்னாடி ரொம்ப சந்தோஷமா பேசுவாங்க. ஆமீன். உங்களை மாதிரி ஒரு ஆள் இல்லைன்னே, உங்களை மாதிரி ஒரு ஆள் இல்லக்கா அப்படின்னு பேசுவாங்க. ஆனா நமக்கு பின்பாக சென்று அல்லேலூயா பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் ஆமீன் ஒரு பெரிய குழி தோன்றுகிறது போல. நீங்க யோசித்து பாருங்களேன். உங்களிடத்துல நான் விட்டுடுறேன், இப்போ உங்களுக்கு பின்பாக யாராவது ஒரு காரியத்தை பேசுகிறார்கள் என்று சொன்னால் அது உங்களுக்கு தெரிய வரும் பொழுது அது எவ்வளவு காயப்படுத்தும் உங்களுடைய இருதயத்தை? படுத்துமா படுத்தாதா? சொல்லுங்களேன். காயப்படுத்தும். இப்போ ஒரு நபர்
ஆபீஸ்ல வேலை செய்கிறார். சக ஊழியர் அவரை குறித்து, அவர் இல்லாத வேளையில அவரை குறித்து ஒரு தப்பான ஒரு காரியத்தை மற்ற ஒரு சக ஊழியரோடு கூட பகிர்ந்து கொள்ளுகிறார். எப்படியோ அந்த பகிர்ந்து கொள்ளப்பட்டதான காரியம் அந்த குறிப்பிட்ட நபருக்கு தெரிய வருகிறது. அப்படி தெரிய வரும் பொழுது அந்த நபருடைய இருதயத்திற்கு, அவருடைய இருதயத்தில் ஏற்படுகிற காயத்திற்கு எவ்வளவுதான் மருந்து போட்டாலும் அது ஆறவே ஆறாது. ஒத்துக்கிறீங்களா இல்லையா? ஹல்லேலூயா. இப்போ நம்மள அந்த இடத்துல வைத்துக் கொள்ளுவோம். நம்முடைய முதுகுக்கு பின்பாக யாராவது ஒரு சகோதரரோ சகோதரியோ தீங்கான காரியங்களை பேசுகிறார் என்று சொன்னால், அந்த காரியம் நம்முடைய செவிகளுக்கு வந்த உடனேயே நம்முடைய இருதயத்தில் ஏற்படுகிறதான அந்த காயத்திற்கு மருந்து போடுகிறது சுலபமான காரியமே இல்லை. ஆமென். அநேக நாட்கள், அநேக மாதங்கள், அநேக வருஷங்கள் கூட அந்த காயங்கள் நம்முடைய இருதயத்திலேயே நின்று கொண்டு இருக்கும். ஹல்லேலூயா. அந்த கசப்புகள் நம்முடைய இருதயத்தில் இருந்து கொண்டே இருக்கும். அந்த கசப்புகள் போக்குகிறதற்கு காலங்கள், அநேக வருஷம். பிளாஸ்டிக் பை மக்கிறதுக்கு எத்தனை வருஷம் ஆகுமா? எத்தனையோ வருஷம் ஆகுமா? அதே போலதான் நம்முடைய இருதயத்தில் நம்மை குறித்து யாராவது ஒருவர் பேசினார்னா ஏற்பட்ட காயங்கள், அந்த ரணங்கள் ஆறுகிறதற்கு அநேக வருடங்கள் ஆகும். இப்போ நான் உங்களிடத்தில் இன்னொரு கேள்வி கேட்கிறேன். நீங்கள் மற்றவர்களை குறித்து ரெண்டகம் பேசுகிறீர்கள் என்று சொன்னால், அந்த அன்பான சகோதர சகோதரிகளுக்கு ஏற்படுகிறதான ரணம், அந்த ரணம் ஆறுகிறதற்கு எத்தனை வருஷங்கள் ஆகும்? இப்ப நம்மளையே பார்ப்போம். ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகள் நம்மை பார்க்கிறதுல நம்மளை காட்டிலும் ஸ்பெஷலிஸ்ட் யாருமே கிடையாது. ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவரை என்னை இப்படி பேசிட்டாங்கப்பா, இப்படி நம்முடைய குறைகளையே கர்த்தருடைய சமூகத்தில் கொண்டு வர மாட்டோம். ஆமென். நம்மளை நோக்கி வந்ததான வார்த்தைகளை மட்டும் நம்ம நினைத்து கொண்டிருப்போம். ஆனா நம்ம பேசின வார்த்தை இருக்கும்ல, ஒன்லி இன்கமிங் தான், அவுட் கோயிங் கிடையாது. அல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் நம்மை காயப்படுத்தின வார்த்தைகளை மட்டும் கொண்டு போய் சேர்ப்போம். ஆண்டவரே, இந்த மகள் இப்படி பேசிட்டாங்க, என் மாமியார் இப்படி பேசிட்டாங்க, என் மருமகள் இப்படி பேசிட்டா, என் பிள்ளை இப்படி பேசிட்டா, என் கணவர் இப்படி பேசிட்டா அப்படின்னு இந்த காரியத்தை மட்டும் கர்த்தருடைய சமூகத்தில் கொண்டு போவோம். ஆண்டவரும் பாவம் கேட்டுக்கிட்டே இருப்பார். எம்மா, நீ பேசுற வார்த்தையை நான் பக்கத்துல நின்று கேட்டுட்டு தானே இருந்தேன். அல்லேலூயா. பக்கத்துல கைகளை பிடிச்சி சொல்லுங்களேன், நீங்க பேசுகிற வார்த்தையும் கர்த்தர் கேட்டுக்கிட்டே இருக்கிறார். நல்ல சந்தோஷமா சொல்லுங்க, கையை பிடிச்சி சொல்லுங்க, பரவாயில்ல. ஆமென். இந்த சபைக்குள்ள நம்ம எல்லோரும் சகோதர சகோதரிகள். ஹல்லேலூயா. நாம் பேசுற வார்த்தையும் கர்த்தர் கேட்டுக்கிட்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் கர்த்தர் கேட்டுக்கிட்டே இருக்கிறார். அப்போ நான் மற்றவர்களுக்கு ரெண்டகம் பண்ணுகிறேன் என்று சொன்னால், அந்த குறிப்பிட்ட நபர் அவருடைய இருதயத்தில் ஏற்படுகிறதான காயத்திற்கு மருந்து, எப்பேற்பட்டதான ஒரு மருந்து அவருக்கு தேவைப்படும். அந்த காயங்கள், ரணங்கள் ஆறுகிறதற்கு அநேக வருடங்கள் எடுக்குமாம். அந்த காயம் எப்பேற்பட்டதாய் கர்த்தருடைய சமூகத்திலே நிற்கிறது தெரியுமா? ஒரு மனுஷன் பில்லி சூனியம் பண்றதுக்கு எவ்வளவு பெரிய தண்டனை அவனுக்கு கொடுக்கப்படுகிறதோ, அதே போல ரெண்டகம் பண்ணுகிறவருடைய வாழ்க்கையில கர்த்தர் அதையும் பாவத்தினாலே கணக்கெழுத அவர் நல்ல தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள் நம்ம நன்மை பண்ணா அவருக்கு கோடி ஸ்தோத்திரம். அவர் நமக்கு நிறைய நன்மைகளை செய்வார். நம்ம தீமை செய்தோம்னா அந்த தீமைக்கு அவர் நமக்கு சரி கட்டுகிற தகப்பனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ரெண்டகம் பண்ணுதல் பில்லி சூனிய பாவத்திற்கு ஒப்பாய் இருக்கிறதா? இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகள் நாம் ரெண்டகம் பண்ணுகிறோமா? நம்முடைய சொந்த குடும்பத்திலே ரெண்டகம் பண்ணுகிறோமா? சொந்த சபையிலே நாம் ரெண்டகம் பண்ணுகிறோமா? நாம் வேலை செய்கிற ஸ்தலத்திலே நாம் ரெண்டகம் பண்ணுகிறோமா? ஆமென். அற்பமான ஆதாயத்திற்காக, அற்பமான மனிதர்களுடைய அந்த சப்போர்ட்டை சம்பாதித்துக் கொள்ள வேண்டும் என்கிறதற்காக நாம் ரெண்டகம் செய்கிறோமா? அல்லேலூயா. அதை எப்படி நாம் தவிர்த்து கொள்ள முடியும்? அந்த ரெண்டகம் பண்ணுகிறதான பில்லி சூனிய காரியங்களை நான் எப்படி என்னுடைய வாழ்க்கையிலிருந்து தவிர்த்து கொள்ள முடியும்? எப்படி தவிர்த்து கொள்ள முடியும்? வசனம் சொல்லுகிறது, சொற்கள் மிகுதியினால் பாவம் இல்லாமல் போகாது. அப்போ சொற்கள் நிறைய பேச 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 என்ன நடக்குதுன்னா பாவம் பிறக்கிறது. இன்னைக்கு அநேக கர்த்தருடைய பிள்ளைகள் நம்ம பாவத்துக்கு விழுறதுக்கான காரியம் என்னன்னா நம்மளுடைய நாக்கு மட்டும்தான். ஆமீன். பேச வேண்டிய காரியத்தை மட்டும் பேசிட்டு வந்துட்டோம்னா ரொம்ப நன்மையா இருக்கும். ஆனா பேச வேண்டிய காரியத்தை பேசிட்டு பேசக்கூடாத காரியத்திற்கு முன்னுரிமை கொடுத்து, எக்கா அந்த அக்காவை பார்த்தீங்களா, எக்கா அந்த அண்ணனை பார்த்தீங்களா, நம்ம சபையில பாஸ்டர் பார்த்தீங்களா, இன்னைக்கு எப்படி பேசிட்டாரு. அல்லேலூயா. அல்லே பாவம். அவர் கர்த்தருடைய சமூகத்தில் அமர்ந்திருந்து
கண்ணீர் விட்டு ஆண்டவருடைய வார்த்தையை எடுத்து தன்னுடைய சபைக்கு போதிக்கிற ஊழியக்காரர்கள், அந்த ஊழியக்காரர்களை குறித்து கூட ரெண்டகம் பண்ணுகிற கடைசி காலத்திற்கு மத்தியிலே நம்ம வாழ்ந்து கொண்டு வருகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள் நன்கு தெரிந்து கொள்ளுங்கம்மா, நமக்கு ஆசீர்வாதமே நம்ம உண்மையா இருக்கிறது மட்டும்தான். ஆமீன். பிரஜாதி மார்க்கத்தார் எப்படி வேணா இருக்கலாம், ஆனா நீ இப்படிதான் இருக்கணும்னு ஆண்டவர் நமக்கு வரைமுறையை அறுத்து கொடுத்திருக்கிறார். ஆமீன். வலதுபுறமோ இடதுபுறமோ சாய்கிறது புறஜாதி மார்க்கத்தாருக்கு சுலபமான காரியம். ஆனால் உனக்கும் எனக்கும் பரிசுத்த ஆவியானவர் உண்டு. அவருடைய வேலையே வழி இதுவே என்று நம்மை நடத்துகிற கர்த்தர். ஹல்லேலூயா. முதல்ல நம்ம ரெண்டகம் பண்ணுகிற வேலையில, அதாவது மற்றவரை குறித்து அவர் இல்லாத வேலையில குறை சொல்லுகிற நேரத்தில் பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய இருதயத்தில் இருந்து அவர் நம்மளுக்கு எச்சரிப்பின் சத்தத்தை கொடுப்பார். இது பேசாதம்மா, இதெல்லாம் நீ டிஸ்கஸ் பண்ணக்கூடாதுமா. இந்த இடத்துல ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரா? கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? அந்த அனுபவத்துக்குள்ள வந்திருக்கிறீங்களா? நான் நிறைய தடவை என்னுடைய வாழ்க்கையில ஃபேஸ் பண்ணியிருக்கிறேன். ஒரு சில காரியங்களை பேசும் பொழுது ஆண்டவர் அப்படியே ஸ்டாப் பண்ணுவார். இது பேசக்கூடாதுப்பா, இது இந்த வார்த்தை நீ இந்த இடத்துல பேசக்கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பேசின பிரச்சனைகள் வரும். அப்போ அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நான் பேச மாட்டேன்ப்பா அப்படின்னு அப்படியே சரண்டர் ஆகிட்டு நம்ம வந்தோம்னா நம்முடைய இருதயத்தில் ஒரு சமாதானம் இருக்கும் தெரியுமா? அதுக்கு விலை எவ்வளோ கொடுத்தாலும் அதை வாங்க முடியாது. ஆமீன். இன்றைக்கு அநேக கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில சமாதானம் இல்லாத ஒரு காரியம் அது எதனால தெரியுமா? கர்த்தராகிய தேவன் மரித்து ஆமேன் அடக்கம் பண்ணப்பட்டு ஆமேன் 3வது நாள் உயிரோடு எழுப்பி 40 நாள் அளவும் சீசர்களோடு கூட தங்கி இருந்து அவர்களை பக்குவப்படுத்தி பரலோகத்திற்கு எடுத்துக் கொள்ளப்படுகிற வேலையில் அவர் சொன்னார், என்னுடைய சமாதானத்தையே, சத்தமா சொல்லுங்க, என்னுடைய சமாதானத்தையே வேகமா புறணும், கரெக்டா புறணும். ஹல்லேலூயா. என்னுடைய சமாதானத்தையே நான் உங்களுக்கு தருகிறேன். அப்போ சமாதானத்திற்கு சொந்தக்காரர் யாருமா? சொல்லுங்க, மனசுல கை வச்சு சொல்லுங்க, நான் தான். சொல்றவங்களுக்கு மட்டும் சமாதானம் தருவீராக. அல்லேலூயா. அண்ணே சொல்லுங்க, சமாதானத்துக்கு சொந்தக்காரர் யாரு? அல்லேலூயா. இன்னைக்கு அநேக கர்த்தருடைய பிள்ளைகள் சமாதானம் இல்லாமல் அலைந்து கொண்டு இருக்கிறோம். சமாதானத்திற்கு சொந்தக்காரராய் இருக்கிற நாம், சமாதானம் எனும் வாக்கு தத்தத்தை சிரசின் மேல் சூடி இருக்கிற நாம், நம்முடைய வாழ்க்கையில சமாதானம் இல்லைன்னா ஏதாவது ஒரு இடத்துல தப்பு இருக்குதுன்னு அர்த்தம். அவர் கொடுத்த வாக்கு தத்தம் பொய்யா இருக்கணும், இல்ல அந்த சமாதானத்தை பெற்றுக்கொள்ள நான் பாத்திரவானா இல்லாமல் இருக்கணும். அதானே நடந்திருக்கணும். அவர் பொய் சொல்ல அவர் மனிதன் இல்லை. அல்லேலூயா. அப்போ எங்க குறை இருக்கு சொல்லுங்க. இப்படி சொல்றவங்க ஆண்டவருடைய பார்வையில வெளியேற பெற்ற முத்துக்களா இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. நிறைய கிறிஸ்தவர்கள் நம்ம மேல இருக்க குறை என்ன பண்றது இல்ல, அவங்க தான் ஏன் தப்பு பண்ணாங்க, நான் என்னையா பண்ணேன்? பாஸ்டர் கூப்பிட்டு கேட்பார், நம்ம சபையிலன்னு இல்லை, குறிப்பிட்டு சொல்றேன், ஏமா இந்த மாதிரி சண்டை போடுறீங்க? ஐயா என் புருஷன் தான் ஐயா பேசிட்டு வர்றார், நான் பேசவே இல்லை. ஆனா அந்த ஐயா ஒரு வார்த்தை பேசியிருப்பார். இந்த அம்மா பேசும் அந்நிய பாஷை பேசும் பாருங்க வீட்டுல. அல்லேலூயா. சபையில பேசுற அந்நிய பாஷை வேற, வீட்டுல பேசுற ஆங்கிலோ இந்தியன் பாஷை எல்லாம் பேசும். அல்லேலூயா. குடும்பத்துல சமாதானம் இல்லாத சூழ்நிலை, கணவரை குறித்து பக்கத்து வீட்டுக்காரங்க இடத்துல போய் ரெண்டகம் பண்ணுகிற காரியம், மனைவியை குறித்து வேலை ஸ்தானத்தில் ரெண்டகம் பண்ணுகிற காரியம், ஆண்டவருடைய சமாதானத்தை நம்மளிடத்தில் இருந்து தள்ளி விடுறதுக்கு அதுவே போதுமானதா இருக்கு. அப்போ நம்ம இடத்துல சமாதானம் என்கிறதான அந்த ஆசீர்வாதம் இல்லைன்னா நான் ரெண்டகம் பண்ணும் பொழுது என்னுடைய வாழ்க்கையிலே சமாதானம் இருக்காது. பரிசுத்த ஆவியானவர் நிச்சயமாய் சொல்லுவார், ஒரு காரியத்தை நம்ம தேவையில்லாம கான்வர்சேஷன் மேக் பண்ணும்போது அவர் கண்டிப்பா சொல்லுவார்மா, இந்த கான்வர்சேஷனால உன்னுடைய சமாதானம் பறிபோகும். என் வாழ்க்கையில ரட்சிக்கப்பட்ட புதுசுல அநேக சமாதானம் இழக்கிற சூழ்நிலைகள் உண்டாயிருந்தது. அதை என்னுடைய வாழ்க்கையினுடைய பிராக்டிஸா மாற்ற ஆரம்பிச்சேன். ஆண்டவர் பேசும் பொழுது அது எவ்வளவு பெரிய காரியமாக இருந்தாலும் சரி, அப்படியே வாயை மூடிட்டு அப்படியே கிளம்பி வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அப்படியே வரும் பொழுது ஆண்டவர் தருவார். பார்த்தீங்களா சமாதானம்? உண்மையை சொல்றேன், எவ்வளவு கொடுத்தாலும் அந்த சமாதானத்திற்கு ஈடாகாது. உண்மை அது. இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் அது ஒரு பிராக்டிஸா எடுத்துக்கொள்ளுவோம். ரெண்டகம் பண்ணுகிற வேலையில, சொற்கள் மிகுதியாய் நம்முடைய உதடுகளிலிருந்து பிறக்கின்றதான அந்த வேலையில பரிசுத்த ஆவியானவர் உள்ள இருந்து சொல்லுவார் இல்லையா, அவர் சொல்லுகிற அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிங்கிறீங்கன்னா அந்த கீழ்ப்படுகிற காரியத்திற்கு அவர் நமக்கு ஈடாய் சமமாய் நன்மைகளை சமாதானத்தை கட்டளையிட அவர் தயை பெருத்த கர்த்தராய் இருக்கிறார். கரங்களை தட்டியா பார்க்க நன்றி செலுத்துவோமா? ஹல்லேலூயா.
அப்போ முதலாவது ரெண்டகம் பண்ணுகிறது எதற்கு சமமாயிருக்கு? பில்லி சூனியத்திற்கு சமமாயிருக்கு. அந்த வசனத்தை மறுபடியும் வாசிக்க கேட்போம். ரெண்டகம் பண்ணுதல் போதும், நிப்பாட்டுங்கம்மா. சொல்லும்போது கண்டினியூ பண்ணுங்க. அப்ப ரெண்டகம் பண்ணுதல் எந்த பாவத்திற்கு சமமாயிருக்கா? அப்ப நீங்க பில்லி சூனியம் பண்ணுவீங்களா? சொல்லுங்க, பண்ணுவீங்களா? இதுக்கு முன்னாடி எப்படின்னு தெரியாது. ஆனா தயவு செய்து கர்த்தருடைய பலிபீடத்துல இருந்து கேட்கிறேன், இந்த காரியத்தை தயவு செய்து செஞ்சிடாதீங்கம்மா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதுக்கு முன்னாடி எப்படின்னு தெரியாது. ஆனா கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய செவிகளுக்குள்ள வந்து, நான் தான் முன்னாடி ஆரம்பத்திலே சொன்னேன், நம்ம 500 பிரசங்கங்களுக்கு மேல கேட்டிருப்போம். ஆனா நம்முடைய வாழ்க்கையில அற்புதம் நடக்காததுக்கு காரணம் கேட்ட பிரசங்கத்தை ஒரு மூட்டை கட்டி மனசுல ஓரத்துல வைக்கிறதுனாலதான் நம்முடைய வாழ்க்கையில அற்புதம் நடக்கல. இந்த பிரசங்கத்துக்கு தயவு செய்து உங்களுடைய செவிகளை சாய்த்து உங்களுடைய வாழ்க்கைக்கு அர்ப்பணித்துக் கொள்ளுங்கள். தாழ்மையாய் கேட்கிறேன். ரெண்டகம் பண்ணுதல் பில்லி சூனியத்திற்கு ஒப்பாய் இருக்கிறது. இனி வருகிற நாட்களில் ரெண்டகம் பண்ணுகிற காரியங்கள் நமக்கு தேவையில்லை. ஒரு ஆமேன் சொல்லுங்க. நான் ரெண்டகம் பண்ணவே மாட்டேன். ஆமேன் சொல்லுங்க. என் சபையில ரெண்டகம் பண்ண மாட்டேன். ஆமேன் சொல்லுங்க. என் சொந்த குடும்பத்தை ரெண்டகம் பண்ண மாட்டேன். ஆமேன் சொல்லுங்க. இந்த சமுதாயத்துல நான் ரெண்டகம் பண்ண மாட்டேன். ஆமேன் சொல்லுங்க. என் வேலை ஸ்தானத்துல ரெண்டகம் பண்ண மாட்டேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அது கர்த்தருடைய பார்வையில பில்லி சூனியத்திற்கு ஒப்பா இருக்கு. இப்போ நம்மலாம் பில்லி சூனியம் பண்ற சகோதர சகோதரிகளை எவ்வளோ அருவருப்பா பார்க்குறோம். ஒரு மந்திரவாதியை பார்க்கும்போது எப்படி பார்க்குறோம்? இத்தனை குடும்பத்தை அடிச்சு சம்பாதிக்கிறானே. அல்லேலூயா. அப்போ பரலோகம் நம்மளை எப்படி பார்க்கும்? சொல்லுங்களேன். ஆமா தானே? நான் சொல்றது சரியா தான்? சரியா பிராக்டிக்கலா பேசுறேன். ரெண்டகம், அதாவது பில்லி சூனியம் பண்றதான ஒரு மந்திரவாதியை நான் எப்படி பார்ப்பேன் தெரியுமா? இத்தனை குடும்பத்தை அடிச்சு ஒலையில போட்டு சம்பாதிக்கிறானே, இவன் பண்ற மந்திரத்தால மாந்திரிகத்தால எத்தனை குடும்பம் அவமாய் போகிறது. இவனுக்கெல்லாம் நல்லது வருமா? அல்லேலூயா. உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் நான் சொன்ன காரியம். நான் அப்படிதான் பார்ப்பேன், நீங்களும் அப்படிதான் பார்ப்பீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். அப்போ பரலோகம் உங்களையும் என்னை எப்படி பார்க்கும்? குடும்பத்தை அடிச்சு ஒலையில போடுறானே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரெண்டகம் பண்ணுதல் பில்லி சூனியத்திற்கு ஒப்பா இருக்கிறது. அடுத்து கண்டினியூ பண்ணி வாசிங்கம்மா. முரட்டாட்டம் பண்ணுதல் எப்படி இருக்குதா? அவபக்திக்கும் விக்கிரக ஆராதனைக்கும் சரியா இருக்கா? சரியா இருக்கா? நீ விக்கிரக ஆராதனை செய்கிறதற்கு ஒப்பான ஒரு பாவம் பரிசுத்த ஆவியானவர் வேதத்தின் மூலமாய் நமக்கு சொல்லுகிறார், முரட்டாட்டம் பண்ணுதல். அல்லேலூயா. இன்றைக்கு அநேக கர்த்தருடைய பிள்ளைகள் நாம் தேவாதி தேவனுடைய வார்த்தைகளை கேட்பதற்காக சபையிலே உட்காருகிறோம். நாம் தேவனுடைய வார்த்தையை வாசிப்பதற்காக நாம் பரிசுத்த வேதாகமத்தை திறந்து வேதத்தை வாசிக்கிறோம். பரிசுத்த தேவன் நம்முடைய பாவங்களை நமக்கு சுட்டி காட்டுகிறதற்காக ஒரு வார்த்தையை பிரசங்கியார் மூலியமாகவோ வேதத்தின் வெளிச்சத்தின் மூலியமாகவோ நமக்கு கர்த்தர் வெளிப்படுத்துவார். ஹல்லேலூயா. என்ன கேட்டனா, அவர் ஒரு நல்ல ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட். ஆமென். யாருக்கும் பக்கத்தில் இருக்கிறவனுக்கு கூட தெரியாம என் ஹார்ட்டை ஓப்பன் பண்ணி சர்ஜரி பண்ணி புது ஹார்ட்டை ஃபிக்ஸ் பண்றதுல அவர் ரொம்ப ஸ்பெஷலிஸ்ட். ஹல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன், இன்னைக்கு நிறைய பேருக்கு இந்த இடத்துல ஒரு ஹார்ட் சர்ஜரி நடந்துகிட்டு இருக்கு. ஆமென். அல்லேலூயா. அப்போ நம்முடைய தேவன் நம்மை சீர்படுத்துகிறதற்காக, நம்மை ஸ்திரப்படுத்துகிறதற்காக அவர் வார்த்தையினாலே நம்மை நிரப்புவார். அவர் நம்மை அவருடைய வாக்குத்தத்தங்களினாலே நிரப்புவார். அவர் அவருடைய கட்டளைகளினாலே நம்மை நிரப்புவார். நம்மை நோக்கி, இந்த இடத்துல நீ தப்பா இருக்கிற, வேத வசனம் இப்படி இருக்குமா, நீ இந்த மாதிரி வாழ்ற அப்படின்னு நம்ம கர்த்தர் நம்ம இடத்துல உணர்த்தும் பொழுது, பிரசங்கியார்கள் மூலியமாக கர்த்தர் நம்மோடு கூட பேசும் பொழுது, நாம் ஒருவேளை முரட்டாட்டம் பிடிக்கிற மக்களாய் இருக்கிறோம் என்று சொன்னால், அது கர்த்தருடைய சமூகத்தில் அவருடைய பார்வையிலே ஒரு விக்கிரக ஆராதனைக்கு சரியாய் இருக்கிறதா? ஹல்லேலூயா. சரியாய் இருக்கிறதா? நம்ம முரட்டாட்டம் பண்ணுகிறோமா? அநேக வேளையில பிரசங்கியார் மூலியமாக கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற வேளையில நம்ம இப்படியாய் நினைப்போம்,
ஆமா இவர் மட்டும் யோகியமா நினைச்சிருக்கிறோமா? என்னுடைய இந்த சபை மக்கள் நினைச்சிருக்க மாட்டீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. ஒருவேளை நினைச்சிருந்தீங்கன்னா ஆமென், முரட்டாட்டம் பண்ணுகிற காரியங்கள் நம்முடைய குடும்பத்துல கணவர் சொல்லுவார், இல்லம்மா இந்த காரியம் நம்ம பண்ணக்கூடாது, இந்த காரியத்தை தயவு செஞ்சு விட்டுறலாம் அப்படின்னு. இல்லை நம்ம பண்ணியே ஆகணும், இது பண்ணாதான் நம்மளுக்கு மதிப்பு. முரட்டாட்டம் பண்ணுதல். அநேக வாலிப பிள்ளைகள் பெற்றோர் சொல்லுகிற காரியங்களுக்கு கீழ்ப்படியாமல் முரட்டாட்டம் பண்ணுகிற காரியங்கள் கிறிஸ்துவ சமுதாயத்திலே நடைபெறுகிறது. அல்லேலூயா. நம்முடைய கர்த்தருடைய பிள்ளைகள், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதான சந்ததி, நம்முடைய குடும்பத்திலே நம்முடைய பிள்ளைகள் நம்மிடத்தில் முரட்டாட்டம் செய்கிறார்கள். நாம் கணவரிடத்திலே முரட்டாட்டம் செய்கிறோம், கணவரிடத்திலே மனைவிகள் முரட்டாட்டம் செய்கிறார்கள். அப்படிப்பட்டதான ஒரு காரியம், கீழ்ப்படியாமல் இருக்கிற ஒரு காரியம். நான் நினைச்சது நடந்தே ஆகணும். எத்தனை பேர் அப்படி நினைச்சிருக்கிறீங்க? நான் நினைச்சது நடந்தே ஆகணும் அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா கர்த்தருடைய பார்வையில அது விக்கிரக ஆராதனையா இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. ஆமென். முதலாவது நான் சொன்னேன் ரெண்டகம் பண்ணுதல். ஆமென். ரெண்டகம் பண்ணுதல் பில்லி சூனியத்திற்கு ஒப்பாய் இருக்கு. ரெண்டாவது முரட்டாட்டம் பண்ணுதல். ஒரு பிளெக்சிபிலிட்டியான மனசு நமக்கு வேணுமா? நம்ம இயேசுசாமி எடுத்துக்கொள்ளுங்களேன். அவரை கைது செய்து கொண்டு போகிறாங்க, காய்பாவனுடைய அரண்மனைக்கு கொண்டு செல்லுகிறார்கள். பிரதான ஆசாரியனுடைய அரண்மனை, காய்பாவனுடைய அரண்மனைக்கு கொண்டு செல்லுகிறார்கள். அவர் பெரிய தேவகுமாரன், அவரால் செய்ய முடியாத அற்புதமான காரியங்கள் ஒண்ணுமே இல்லை. அவர் சொல்றார், இப்போ நான் நினைச்சேன்னா கூட அநேக தூதர்கள் வந்து என்னை காப்பாற்றி கொண்டு போக முடியும் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். அந்த வேலையிலையும் ஆண்டவர் அவர் தன்னை ஒப்பு கொடுக்கிறார். அவர் முரட்டாட்டம் பண்ணவே இல்லை. இழுத்துட்டு போறாங்க, இழுக்கிறார். கர்த்தர் சொல்றார், உன்னை 1 மைல் தூரம் இழுக்கிறாங்களாமா, நீ என்ன பண்ணு? ஒரு அங்கேயே பிடுங்கி கொள்றாங்களாமா, நீ என்ன பண்ணு? ஹல்லேலூயா. ஒரு கிறிஸ்துவர் இப்படியாய் ஒரு கற்பனை கதை எனக்கு ஒருத்தர் சொன்னார், உங்களுக்கு மத்தியில் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். அவர் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கும் பொழுது தேவன் வந்து அவருடைய அறைக்கு இறங்கி வராராம். இறங்கி வந்து இப்படியாய் கேட்கிறாராம், தம்பி உனக்கு என்னப்பா வேணும் சொல்லுப்பா அப்படின்னு கேட்கும் பொழுது அவர் சொல்ல முற்படுகிறார். அவருடைய ஜெப குறிப்புகளை சொல்ல முற்படும் பொழுது ஆண்டவர் கொஞ்சம் ஒரு கட் பண்ணிட்டு இப்படி சொல்றாராம், நீ என்ன கேட்கிறியோ நான் உனக்கு கொடுத்துருவேன், ஆனா உன் பக்கத்து வீட்டுக்காரனுக்கு 2ஆ கொடுத்துருவேன். அல்லேலூயா. இது என்னையா கதையா இருக்கு? நான் ஜெபம் பண்ணேன், நான் உபவாசம் பண்ணேன், நான் முழங்கால் படி போட்டேன், நான் அழுதேன், நான் உருண்டேன், நான் புரண்டேன், நீங்க இறங்கி வந்திருக்கிறீங்க. ஆனா பக்கத்து வீட்டுக்காரனுக்கு எதுவுமே பண்ணாதவன் அவனுக்கு 2ஆ தரீங்களே. அப்போ நான் 50,000 ரூபாய் கேட்டேன்னா பக்கத்து வீட்டுக்காரனுக்கு எவ்வளவு கிடைக்கும்? சொல்றவங்களுக்கு எல்லாம் கிடைக்கும். அல்லேலூயா சொல்லுங்க. எனக்கு 50 சவரன் நகை கேட்டேன்னா பக்கத்து வீட்டுக்காரனுக்கு எவ்வளவு கிடைக்கும்? என்னைக்காவது ஒரு நாள் ஆண்டவரே ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படணும்பா. அல்லேலூயா. நம்ம ஜெபத்தில் இப்படி இருக்காமா? நம்ம பாரம்பரிய திருச்சபையை சார்ந்தவர்கள் இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. பெந்தேகோஸ்தே திருச்சபைக்குன்னா ஒரு கோட்பாடு இருக்கு. ஆத்துமாக்களுக்காக கண்ணீர் சிந்துகிற மக்களாய் நாம் இருக்கிறோம். அல்லேலூயா. எப்படின்னு தெரியல இப்ப இருக்கிறவங்கலாம், ஆனா ஆத்துமாக்களுக்காக கண்ணீர் சிந்துகிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும் என்று பரிசுத்த தேவன் விரும்புகிறார். 1ஆம் நூற்றாண்டு திருச்சபையில் அப்படிதான் நடந்தது. அதே போல் நம்முடைய வாழ்க்கையில என் சொந்தக்காரங்க நிறைய பேர் ரட்சிக்கப்படலப்பா. நான் எப்படியோ ரட்சிக்கப்பட்டுட்டேன், உங்களுடைய பெரிதான கிருபை. ஆனா என் அண்ணன் ரட்சிக்கப்படலையே, என் அண்ணி ரட்சிக்கப்படலையே, என் அண்ணன் பிள்ளைங்க ரட்சிக்கப்படலையே, என் சொந்த தகப்பன் அவங்களாம் ரட்சிக்கப்படலையே அப்படின்னு அவங்களுக்காக ஜெபிக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ரட்சிக்கப்படாதவர்களுக்காக ஜெபிக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அவர் இப்படியாய் கேட்டார். சொல்லும்போது ஆண்டவர் பட்டுன்னு ஸ்டாப் பண்ணி, நீ என்ன கேட்குறேன்னு அவனுக்கு அப்படியே கொடுத்துருவேன்ப்பா, ஆனால் உன் பக்கத்து வீட்டுக்காரனுக்கு நான் இன்டூ 2 டைம்ஸ் கொடுப்பேன் அப்படின்னு கேட்கும்பொழுது அவர் இப்படியாகி சொன்னாராம், எனக்கு ஒரு கண்ணை எடுத்துருங்க ஆண்டவர். என்ன கேட்டாரா? அப்போ பக்கத்து வீட்டுக்காரனுக்கு என்ன ஆகும்? அப்போ ஆண்டவர் பார்த்தாராம், உனக்கே 2 கண்ணு, உன் 2 கண்ணையும் நான் எடுத்துட்டு போயிடுறேன். அல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகள் நாம் எதை குறித்து ஜெபிக்கிறோம், எப்படி ஜெபிக்கிறோம் அப்படின்னு தெளிவாய் தெரிந்து கொள்ள பழகி கொள்ள வேண்டும். நாம் ஃப்ளெக்சிபிலிட்டியாக இருக்கணும். முரட்டாட்டம் பிடிக்கக்கூடாது. எனக்கு இதுதான் வேணும் அப்படின்னு இல்லை. எப்பேற்பட்ட சூழ்நிலையிலையும் மனரம்மியமாக இருக்க எனக்கு கர்த்தர் சொல்லி கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த முரட்டாட்டம் பிடிக்கிறதான அந்த இருதயம் நமக்குள்ளே இருக்கும் என்று சொன்னால் தயவாய் கேட்கிறேன், இந்த காரியத்திலிருந்து ஒரு விடுதலை இந்த நாளிலே கர்த்தரிடத்திலே நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும்.
ஸ்தோத்திரம். ஆமென். அந்த முரட்டாட்டம் பண்ணுதல் கர்த்தருடைய பார்வைக்கு விக்கிரக ஆராதனைக்கு சரியாய் இருக்கிறதாம். ஆமென். சரி, இன்னொரு வசனத்தை கூட எடுத்து வாசிக்கலாம். கொலேசியர் 3வது அதிகாரம் 5வது வசனத்தை ஒரு வாசிக்க கேட்போம். ஆகையால் விபச்சாரம், அசுத்தம், மோகம், துர்இச்சை, விக்கிரக ஆராதனையான பொருளாசை போதுமா? போதும் போதும் போதும். சகோதரி வாசித்ததை கேட்டிருப்போம். விக்கிரக ஆராதனை ஆகிய பொருளாசை. அப்ப பொருளாசை கர்த்தருடைய சமூகத்தில் அவருடைய பார்வைக்கு எப்படி இருக்கான்? விக்கிரக ஆராதனை. நான் ஈஸியா சொல்லிடுறேன். கத்தோலிக்க சகோதர சகோதரிகள் தான் விக்கிரக ஆராதனை செய்யறாங்க. ஆமீன். இந்து சகோதர சகோதரிகள் தான் விக்கிரக ஆராதனை செய்கிறார்கள். ஆமீன். நான் ரட்சிப்பை பெற்று, ஆமீன், விடுதலை பெற்று, மூழ்கி எழுந்து அவருடைய சபையிலே ஒலிவு மர கன்றாய் நாட்டப்பட்ட நான் பொருளாசையோடு இருந்தேன்னா நான் ஒரு விக்கிரக ஆராதனைக்காரனாய் இருக்கிறேன் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு அநேக கர்த்தருடைய பிள்ளைகள் பொருளுக்கு மேல ஆசை. நான் தான் முன்னாடியே சொன்னேன், நம்முடைய ஜெபம் எப்படி இருக்கு? நாம் எப்படி கர்த்தருடைய சமூகத்துல ஜெபம் பண்றோம்? ஆண்டவரே, என் பிள்ளைக்கு அந்த சீட்டு கிடைச்சிடணும் ஆண்டவரே. எப்படியாவது இந்த வருஷம் முடியறதுக்குள்ள ஒரு சவரன் தங்க செயினாச்சுன்னு என்ன பண்ணிடணும் ஆண்டவரே. ஆமீன். நான் பண்டு போடுறேன் ஆண்டவரே, அந்த பண்டு கரெக்டா செய்யணும், யாரும் ஓடி போயிடக்கூடாது ஆண்டவரே. ஹல்லேலூயா. விக்கிரக ஆராதனையினுடைய காரியங்கள். ஆமீன். பொருளாசை. ஆமீன். எபிரேயர் 13:5 கர்த்தர் இப்படியாய் சொல்லுகிறார், நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள், நான் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, உங்களை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி இருக்கிறாரே. அப்படின்னா நம்ம பண ஆசை இல்லாதவர்களாய் இருக்கணும், தேசத்திற்காக ஜெபிக்கிறவர்களாய் இருக்கணும், நம்முடைய சொந்தங்களுக்காக ஜெபிக்கிறவர்களாய் இருக்கணும். ஹல்லேலூயா. அப்படி நம்ம ஜெபிக்கிறது தான் கர்த்தர் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிற காரியம். ஆமீன். நம்ம தேவனிடத்துல எதிர்பார்க்கிற காரியம் நிறைய இருக்கும். ஆனா அவர் என்கிட்ட என்ன எதிர்பார்க்கிறான்னு நான் தெரிஞ்சுக்கணுமா வேண்டாமா? சொல்லுங்களேன். நம்ம கிட்ட நம்மளோட சொந்த பிள்ளையே ஒவ்வொரு நாள் எனக்கு அது கொடு இது கொடு அது கொடுன்னு கேட்டுக்கிட்டே இருந்துச்சுன்னா நமக்கு ஒரு எரிச்சல் உண்டாகும். என் மனசை புரிஞ்சுக்கிற பிள்ளையா நீ இருக்கிறியா? ஆமீன். என்னென்ன காரியங்களை சொல்லி பிள்ளையை திட்டுவோம். ஆமீன். அவருடைய மனசை புரிந்துக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளாய் நம்ம இருக்கணும். முதலாவது, இரண்டகம் பண்ணுதல். ஆமீன். பில்லி சூனியத்திற்கு ஒப்பா இருக்குமா? முரட்டாட்டம் பண்ணுதல் விக்கிரக ஆராதனைக்கு சரியா இருக்கு. பொருளாசை விக்கிரக ஆராதனையா இருக்கு. ஆமீன். இந்த காரியங்களிலிருந்து கர்த்தர் நமக்கு ஒரு விடுதலையை தர வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். ஆமீன். நான் உண்மையை சொல்றேன், நேற்று ராத்திரி ஒரு 3 மணிக்கு தான் நான் தூங்கினேன். எனக்கு உடம்பு சரியில்லை. காலையில என்னுடைய சபையில ஆராதனையெல்லாம் முடிச்சதுக்கு பிற்பாடு இன்னைக்கு திருவிருந்த ஆராதனை எல்லா காரியங்களும் முடிச்சுட்டு ஒரு 12 மணிக்கு தான் நான் என்னுடைய வீட்டுக்கு வந்தேன். வீட்டுக்கு வந்துட்டு எனக்கு டெம்பரேச்சர் அவ்வளோ ஹையாக இருந்துச்சு. என்னால் முடியலை, உட்கார கூட முடியலை. ஒரு 3 மணி நேரம் அடிச்சு போட்ட மாதிரி ஒரு தூக்கம். 6 மணிக்கு கமல்ராஜன் கால் பண்ணாங்க, நிறைய இந்த மாதிரி மெசேஜ் கொடுக்கணும்ப்பா, நான் தயவு செஞ்சு நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக அடிச்சு பிடிச்சி வந்ததுக்கான காரணம் என்னன்னா, பரிசுத்த ஆவியானவர் உங்களுடைய இருதயத்தில் பேச வேண்டும் என்று எனக்கு பலனை தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமீன். உங்களுக்காக பேசணும்னு ஆண்டவர் எனக்கு பலனை தந்திருக்கிறார். உண்மையை சொல்றேன், இப்போ எந்த டெம்பரேச்சருமே சரீரத்தில் காணப்படலை. நல்ல ஒரு முழு பலத்தோடு நான் இருக்கிறேன். அந்த பலன் எங்கிருந்துமா வந்துச்சு? உங்களுக்கு பிரசங்கிக்கணும்னு தான். ஆமீன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கணும்னு நினைக்கிறார், நம்மை ஆசீர்வதிக்கணும்னு நினைக்கிறார். எப்படி ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார்? முதலாவது, நாம் ரெண்டகம் பண்ணுகிற காரியங்களிலிருந்து விடுதலை ஆக்கப்பட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். இரண்டாவது, முரட்டாட்டம் பண்ணுகிற காரியங்களிலிருந்து கர்த்தர் நாம் விடுதலை ஆக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறார். மூன்றாவது, பொருளாசை என்கிறதான சாபக்கட்டிலிருந்து நாம் விடுதலை ஆக்கப்பட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. இந்த காரியத்திற்காக நம்ம ஜெபம் பண்ணுவோமா? யாவரும் எழுந்து நின்று நம் தேவாதி தேவனை நோக்கி பார்ப்போம். Thank you Jesus. ஹல்லேலூயா. ஒப்பு கொடுத்து நீங்க ஜெபம் பண்ணுங்க. நம்ம யாவரும் ஜெபிக்க போகிறோம். ரிபோலோ ஷிஹந்தரடதரகதியாங் கடூதரவிலியங்களூதரகனா. ஆமென். அந்நிய பாஷை பேசுகிற கிருபை பெற்ற கர்த்தருடைய பிள்ளைகள் வாய்களை திறந்து அந்நிய பாஷை பேசி தேவனை துதிங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ரிபா ஷிஹந்தரடதரகதியாங்களூதரவிலியங்களூதரவிலிதரகனா. எஸ், தேவ வல்லமை இறங்குகிறதற்காக நன்றி. ரிபா சென்டரி ஹெலிதரகதியாங்களீதரவிதியாங்களூதரகனா. ஒரு மகிமையின் மேகம் இறங்குகிறதற்காக நன்றி. ரிபோ ஷபலதரபுதியாங்களீதரபுதியாங்களூதரகனா. லிபோ ஷபகலதரகதியாங்களீதரகலதரகனா. லிபோ ஷத்தரகலதரகலதரகனா. இன்னும் ஆவியில நிரம்பி ஆவியில
ஆவியில நிரம்பி மனக்கண்கள் திறக்கப்பட்டதான கர்த்தருடைய பிள்ளைகளாய் ஆமென் உணர்வுள்ள இருதயத்தை பெற்றுக்கொண்டதான சேனைகளின் பரிசுத்தருடைய வாரிசாய் நிற்பதான் இல்ல. ஹalleluya ரிபல ஹலதரகதியான் கலிதரபுதியான் கலோதரபிலியான் கலோதரகனா. ஹalleluya ஹalleluya உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. நாங்கள் கடந்த நாட்களிலே ரெண்டகம் செய்தோம் எங்களுடைய குற்றங்களை நாங்கள் ஒப்புக்கொள்ளுகிறோம். நாங்கள் முரட்டாட்டம் பிடித்தோம், எங்களுடைய ஸ்டாண்ட்ல நாங்கள் நின்று கொண்டே இருந்தோம். யாருக்காகவும் எங்க ஸ்டாண்ட மாற்றிக் கொள்ளல. ஆமென். நம்முடைய வேதத்திற்காக கூட எங்களுடைய ஸ்டாண்ட நாங்க மாற்றிக் கொள்ளலப்பா. எங்களை தயவாய் மன்னிங்கப்பா. இந்த நாளில் நாங்க அர்ப்பணிக்கிறோம். அநேக நேரத்தை பொருளாசைக்காகவே நாங்க ஜெபம் பண்றோம். ஆமென். எங்களுடைய வாழ்க்கையில பொருட்களுக்கு மேல எங்களுடைய கண்கள் போகிறது ஐயா. எங்களுடைய குற்றங்களை தயவாய் மன்னிப்பீராக. நாங்க வேதத்துல வாசிக்கிறோமேப்பா, நீங்க மன்னிக்கிறதுல தயை பெருத்த ராஜா, மன்னிக்கிறதுல தயை பெருத்த ராஜா. அன்பு பிள்ளைகளிடத்துல பிரசங்கிக்கப்பட்டதான இந்த வார்த்தை வாழ்க்கையாய் மாறட்டும், வாழ்க்கையாய் மாறட்டும். நாங்க ரெண்டகம் பண்ணுகிற வேலையில அந்த சொற்கள் மிகுதியினாலே செய்யப்படுகிறதான பாவம் பிறக்கிற வேலையிலே பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு கூட இடைப்படுவீராக, எங்களோடு கூட இடைப்படுவீராக. நாங்கள் முரட்டாட்டம் பண்ணுகிற வேலையிலே பரிசுத்த ஆவியானவர் வழி இதுவே என்று இடைப்படுவீராக. போதும் என்ற ஒரு மனதை தாங்கப்பா, போதும் என்ற மனதை எங்களுக்கு தாங்க. Thank you Lord. இயேசுவே என் தகப்பனே, ஆவியாய் என்னை நிரப்புமே. இயேசுவே என் தகப்பனே, ஆவியாய் என்னை நிரப்புமே. Thank you Lord. பரிசுத்த பிதாவே, நீ சொன்ன வார்த்தையை நான் போதித்திருக்கிறேன். இனி உங்களுடைய நேரம். அன்றைக்கு கல்யாண வீட்டிலே நீர் ஊழியக்காரர்களை பார்த்து சொன்னீர், கற்சாடியை தண்ணீரால் நிரப்புங்கள் என்று. ஆமேன். உம்முடைய ஊழியனாகிய நான் ஆமேன் உம்முடைய வார்த்தை என்னும் தண்ணீரை கற்சாடியாய் இருக்கிற உம்முடைய பிள்ளைகளுடைய இருதயத்திலே ஊற்றிவிட்டேன். இனி இது உங்களுடைய வேலை, இது உங்களுடைய வேலை. நீர் இறங்கி வந்து உம்முடைய பிள்ளைகளை தொட்டு மதுரமாய் மாற்றுவீராக. அநேகர்களுக்கு ஆசீர்வாதமான ஒரு ரசமாய் மாற்றுவீராக. ஹalleluya. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. கேட்ட வசனத்தை பொல்லாங்கானவன் பிடுங்கி போடாதபடி இந்த வசனத்தின்படி வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள, இந்த வசனத்தை வாழ்க்கையாய் மாற்றிக்கொள்ள தேவன் தாமே உதவி செய்வீராக. எங்களை அர்ப்பணிக்கிறோம், அடியேனை அர்ப்பணிக்கிறேன், இந்த சபை போதகரை அர்ப்பணிக்கிறேன். கர்த்தர் வழி நடத்துகிறதற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். மீட்பர் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். சென்று சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் இன்றும் என்றும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நல்லவர். ஒருவருக்கு ஒரு சமாதானத்தை கூறிக்கொள்வோம்.